ஹலோ! ஹேப்பி கார்டனிங். இன்றைக்கி மார்னிங்கே வந்து என்ன காயெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ப்ளஸ் கார்டனில் என்ன ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தாச்சு. கிளைமேட் பாருங்கள், கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு இருக்கிறான். பட் ஆனால் வந்து இன்ன வரைக்கும் வந்து எங்கள் ஏரியாவில் ரெயின் வரவே இல்லை. எந்த அளவுக்கு அவனால் வந்து வெயிலை வந்து வெளியில் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கிறார் சூரிய பகவான். ஸோ அதனால் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் முடியாதுடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கார்டன் ஒர்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நானும் என்னோடய கார்டனும் அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து மெயினாக வந்து லாஸ்ட்டாக வந்து என்னோடய வீடியோவில் வந்து இன்னொரு அதிசயமும் நடந்திருக்கு கார்டனில். அது வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வந்து வாங்க இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து எல்லா செடியும் போட்டிருப்போம். நானும் இதுக்குள்ளே வந்து வெண்டைக்காய் செடி, சில்லி செடி, இன்னும் பப்பாயா சீடு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். எவனுமே இன்ன வரைக்கும் எட்டி பார்க்கல. இந்த வெயிலுக்கா இல்லை இது வந்து இந்த பட்டத்துனால அப்படி வரலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் கூட எட்டி பார்க்கல. பட் ஆனால் இவனுங்க மட்டும் எங்கேருந்து தான் வருவானுங்களோ தெரியாதுங்க. நான் அடிக்கிற வாட்ரு எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து குளு குளு குளுன்னு வளர்ந்துட்டுருக்குறாங்க. அது ஏதோ ஒரு செடி க்ரீன் கலரில் நல்லா அவனோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஸோ அவன் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்குறான் அங்கங்கே. அவனை வந்து பிக் பண்ணி போடுறதே எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் நான் வந்து பார்த்து பிடுங்கி போட்டுறது. ஏன்னா வந்து நம்ம வச்சுருக்க செடியை விட அவனுங்க க்ரோ ஆகி அப்படியே போயிட்டுருக்குறானுங்க. நம்ம கொடுக்குற ஃபுட் எல்லாம் அவனுங்க எடுத்துக்கிறானுங்க. ஸோ அதனால் பிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 2 சில்லி இருந்தாங்க, குண்டு சில்லி. அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கார்டனில் வந்து அன்னெசரியான ஒரு செடியெல்லாம் இருந்துச்சு. அவனெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்த்தோன்னா சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த லாஸ்ட் எண்டு ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஆக்குபை பண்ணிட்டார். சரி, உங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு என்னோடய கார்டன் வந்து ஒரு 3 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே ஒரு கிரவுண்ட் கார்டன் வச்சுருக்கிறேன். வெளியில் வந்து கொஞ்சம் ஒரு 10 க்ரோ பேக்கு கிட்ட, 10 இல்லை மேக்ஸிமம் ஒரு 15 க்ரோ பேக்ஸாவது இருக்கும். அந்த ஒரு கார்டன் வச்சுருக்கிறேன். ப்ளஸ் வெளியிலையும் வந்து ஒரு 2 செப்பரேட்டாக 2 கிரவுண்ட் கார்டன் வச்சுருப்பேன். ஸோ அப்படி தான் என்னோடய கார்டன். டெரஸில் ஒரு 15 பக்கெட்டு வச்சுருப்பேன். அப்படி தான் என்னோடய கார்டன். இவனும் நானும் தான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கோம். இதுக்குள்ளேயே தான் சுற்றி என்னோடய உழைப்பெல்லாம் போட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு ஒருக்கா வந்து எனக்காக வந்து கொஞ்சம் காய் கொடுக்குறான். ஸோ இந்த க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்தான். அப்புறம் வந்து செர்ரி டொமேட்டோஸ் கொஞ்சம் சின்னதாக குட்டி குட்டியாக 2 செர்ரி டொமேட்டோஸ் தான். இந்த சம்மரில் வந்து எனக்கும் என்னோடய வீடியோவுக்கும் வந்து ஒரு கண்டென்ட்டு, என்னோடய வீட்டுக்கும் ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காய் தான். நான் தாங்க மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து செம்ம அலர்ட் ஆகிக்கிறணும். ஏன்னா வந்து ஒரு கொத்தவரங்காயே வந்து அவ்வளோ காய் தரலாம். நீங்கள் எப்போயுமே வந்து கொத்தவரங்காய் போடுறதா இருந்தால் ஒரு செடி ஒரு க்ரோ பேக்கு இல்லாட்டா ஒரு பக்கெட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா காய் எக்கச்சக்கமாக வர்றான். அவ்வளோ ஒரு இதாக வர்றான். நான் தான் ஏமாந்துட்டேன். இப்போ தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ போட்டது வரைக்கும் எனக்கு வந்து காய் வந்து நல்லா சூப்பராகவே தந்துட்டுருந்தான். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு 4, 5 கொத்தவரங்காயாவது எப்படியாவது கொடுத்துருவானுங்க. இந்த ஓரமாக ஒரு வெண்டைக்காய் செடி இருந்தார். ஸோ இந்த நாட்டு வெண்டைக்காய் அவனையும் கொஞ்சம் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் அந்த க்ரோ பேக் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் எம்டி லேண்ட் இருந்துச்சு. அதை எதுக்கு சும்மா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம வேலையை கைவரிசையை காமிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், ஸ்வீட் பொட்டேட்டோ இவனுங்க 2மே அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பிட்ரூக்கார்டு கூட இருக்கிறான். எப்போ வருவான்னு தெரியல. அப்போ தான் வந்து ஒரு காயாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த கத்திரிக்காய் செடி நிறைய காய் கொடுத்துட்டாங்கங்க. அவ்வளோ காய் கொடுத்துட்டான். கரெக்டாக 2 நாளைக்கு ஒருக்கா 2 காய் நல்லா பெருசு பெருசாக புஷ்டியாட்டம் வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு 4 செடி இருக்கிறான். 2 ஒயிட் பிரிஞ்சால், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், பர்பிள் கலர் அந்த இது பாருங்கள் எப்படி இருக்கிறான் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் என்னெல்லாம் கிச்சன் வேஸ்ட் ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் எடுத்தாந்து இதில் போட்டுருவேன். ஏன்னா இவன் ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகிக்கிருவான். ஏன்னா கிரவுண்ட் கார்டனில் இருக்கிறதுனால அதான் பார்த்திங்கன்னா வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா குப்பையாக இருக்கும்.
எப்பயாவது வந்து நான் அதிலிருந்து நிறையா அந்த க்ரோ பேக்குக்கெலாம் வந்து உரம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிருவேன். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறான்ல, அதனால எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிருவேன். மற்றபடி இங்கேயும் வந்து லாங் க்ரீன் பிரிஞ்சால் வந்துட்டுருக்கான். சூப்பராக இருக்கிறான் பாருங்க. ஃபஸ்ட் டைமோட இந்த டைம் நான் வந்து ப்ரூடிங் பண்ணி விட்டேன். ஸோ செகண்ட் டைம் நல்லா காய் பிடிச்சிருக்கான். அப்புறம் வந்து இந்த ஓரமாக வந்து பெரண்டை செடி வச்சுருக்கிறேன். அவன் வந்து நல்லா லாங்காக அந்த பிட்டர்கார்டுக்காக கொடி போடுறதுக்காக வச்சுருந்தேன். அதுலேயே பிடிச்சி அப்படியே கொடி போயிட்டுருக்குறான். நான் பச்சை பசேன்னு இருக்கிறானுங்க. அதோடு சேர்த்து தூதுவளையும் வந்து அவரோட சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்குறாரு. நிறையா தூதுவளை இருக்கிறான் பாருங்கள். ஸோ இந்த டைமில் இப்போலாம் வந்து வீக்லி ஒன்ஸாவது நான் தூதுவளை ரசம் வச்சிடுறது. ஏன்னா வந்து இப்போ கிளைமேட்டும் ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம உடம்புக்கும் ஒரு மாதிரி த்ரோட் பெயின் இந்த மாதிரி ஸ்னீசிங் அதெல்லாம் நிறையா வந்துட்டுருக்குது இல்லையா? ஸோ அதனால் இப்போவே வந்து பிரண்டை கொஞ்சம் பிடிங்கிட்டு போய் சட்னி பண்ணி வச்சிடலாம், துவையல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணியாச்சு. அவனையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். எப்படி இருக்கிறான் பாருங்கள். ரொம்ப காலமாகவே அந்த பக்கெட்டில் தான் இருக்கிறான். அவனை வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு பார்த்தேன். அப்புறமா இந்த ஓரமாக ஒரு தண்டங்கீரை இருந்தான். அவனை பிக் பண்ணனே அப்படியே ஒரே இதாக வந்துட்டான். அவன் அந்தளவுக்கு லூஸாக இருந்திருக்கிறான், வேர் பிடிச்சி. சரி அதில் கொஞ்சம் கீரை மட்டும் நல்லா பூச்சி இல்லாமல் இருந்துச்சு. அவனை பிக் பண்ணிவிட்டு அப்புறம் கீரையும் தண்டிக்கிறேன். நல்ல கீரைங்க. இந்த தடவை கீரையும் அவ்வளோ கீரை வந்து என்னோடய கார்டன்லேயே வந்துட்டாங்க. ஏன்னா தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி 3 வகையான கீரை வந்து என்னோடய இதில் வந்து அப்படியே பச்சை பசேன்னு அப்படியே பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். சீக்கிரமாகவும் வளர்ந்துடுறாங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்கா நான் பிக் பண்ணி விட்டா ஒரு 1 வீக்லேயே வந்து பொதன்னு அவ்வளோ அழகாக வளர்ந்துடுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிளேஸில் வந்து வெண்டைக்காய், தக்காளி, தண்டுக்கீரை இந்த மாதிரி நிறைய இருக்கிறான். அப்படியே அந்த இடமே வந்து க்ரீனிஷாக இருக்கும். எனக்கு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு 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 கனவோடு இந்த இடத்துல வைப்போம் இல்லையா? இது வந்து என்னோடய வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. நல்லா வந்து அந்த ஒரு அண்ணா வந்து இந்த இன்ஜினியரிங் பண்ணினவங்க வந்து எனக்காக வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி ரோட்டோடு சேர்த்து கூட கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறக்கே வந்து நந்தவனம் மாதிரி தான் இருக்கும் அந்த இடம். உங்களுக்கு ஃபுல் வியூ பார்த்துருப்பீங்க என்னோடய ஷார்ட்ஸில். ஸோ அந்த இடத்துக்குள்ளே அப்படியே அவ்வளோ க்ரீனிஷுங்க. பூ, காய், செடி, கீரை அப்படின்றது எல்லாமே வந்துருச்சு அந்த இடம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ அந்த இடம் இப்போ வந்து பயங்கரமாக மாறிடுச்சு. ஸோ இங்கே இருந்ததில் வந்து இந்த தண்டிக்கீரை கீரையெல்லாம் பிடுங்கிட்டு அந்த இடத்துல பாருங்கள் வெண்டைக்காய் போட்டிருந்தேன். எவ்வளோ சீடு போட்டேங்க. நான் 2, 3 தான் வந்துட்டுருக்குறான். ஏன்னே தெரியல. ஸோ அவனை பிக் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் ஒரு கை கீரை திரும்பவும் வந்து பிக் பண்ணுவேன். ஏன்னா வந்து இன்னமும் இருக்கிறான். மணத்தக்காளி கீரை இருக்கிறான். இவனே போதுங்க. எங்கள் 4 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சா கூட டெய்லி நாங்கள் வந்து இப்போலாம் வீக்லி ஒரு 2 டேஸாவதும் கீரை சாப்பிட்றோம். ஸோ அப்புறம் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் இன்னுமே இருந்தான். மணத்தக்காளி கீரையும் தண்டுக்கீரையெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுங்க. ஏன்னா வந்து தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரைலாம் வந்து நல்ல வாட்ரிங் நீங்கள் பண்ணி விட்டுருந்தீங்களாவே அது வந்து எந்த ஒரு நம்ம டிஸ்டர்பும் பண்ணாது. பாருங்கள் இந்த இடத்துல நல்ல வாட்ரிங்காக வர்ற இடம். வாட்ரிங் இருந்துக்கிட்டே இருக்கிற இடம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு அவ்வளோ ஒரு மணத்தக்காளி. இது சுக்கிடிக்கீரை அப்படி சொல்லுவீங்களா? மணத்தக்காளி கீரை, சுக்கிடிக்கீரை அந்த மாதிரி பேர் 2, 3 பேர் இருக்குது இவனுக்கு. ஸோ அவன் பாருங்கள் அப்படியே பறிக்க இதுக்கு முன்னாடி 2 டேஸ் பிஃபோர் தான் வந்து பறிச்சு விட்டேன். அதில் பாருங்கள் எப்படி இலைத்தலையெல்லாம் இது பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து உரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோட உரம் இருக்குது இல்லையா? இங்கே பக்கத்தில் ஒரு ஃபார்மிங் இருக்குது. அவங்கக்கிட்ட வராதிங்க. மற்றபடி வீட்டில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக போடாதீங்க. அப்படி போட்டால் என்ன ஆகிடுதுன்னா நிறைய பூச்சி ஃபார்ம் ஆகி செடிங்களை வந்து கெடுத்து விட்ருதுங்க. அதனால கொஞ்சமாவதும் டீகம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து போடுங்க. இவன் வந்து மணத்தக்காளி கீரை கிடைச்சாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து இன்றைக்கி டியூஸ்டே வேறு கொஞ்சம் பூ வந்து வந்திருந்தாங்க. இந்த பக்கம் கிராஸ் ஆகி போனீங்கன்னாவே எங்கள் வீட்டிலேருந்து இந்த பேப்பர் போடுறவங்க, பால்காரங்க எல்லோரும் வராங்க. அந்த இடத்துல மல்லிகைப்பூ இருக்குது இந்த ப்ளேஸில். ஸோ அதை கிராஸ் பண்ணி போனாவே அப்படி ஒரு இது
நீங்கள் மட்டும் தான்டா பூ கொடுப்பீங்களா, நானும் கொடுப்பேன்டா பாருங்கடா அப்படின்ற மாதிரி இந்த அரளிவும் பூ வந்துச்சுங்க. அவ்வளோ தூரம் தான் வளர்ந்துருக்குறான். இன்னும் வளர வேண்டியவன் நிறையா இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு பூ அவ்வளோ க்யூட்டாக கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து மல்லிகைப்பூ நல்லா சீசன்னால் ஒரு செடியிலையும் ஒரு மொக்கு வச்சுருக்காங்க. இவன் வந்து இவ்வளோ நாளாக வந்து பக்கெட்டில் இருந்தார். ஸோ ஸ்பேஸ் இல்லாதனால பக்கெட்லேயே இருந்தார். எனக்கே ஒரு மாதிரியாகவே இருக்கும். இவர் வந்து எங்கள் கூட வந்து ஒரு 5 to 6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் இப்போ தரையில் எடுத்து வச்சோன்னே கிரவுண்டில் எவ்வளோ மொட்டு பாருங்கள், அவ்வளோ மொட்டு ஒரு செடியிலையும். எனக்கே வந்து அப்படி ஒரு ஆசையாயிடுச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு பூ, மொட்டாக இருக்கிற பூ. சரி பாப்பா இருக்கால்ல, அவளுக்கு எடுத்து அதை டைப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அப்பா தான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் எப்பவுமே பூச்செடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மாலாம் வந்து ஷாப்புக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னாவே முதல்ல வாங்கிட்டு வர்றது பூவாக தான் இருக்கும். ஏன்னா பொண்ணு பிள்ளைங்களுக்கு வந்து பூ தான் ஒன்று வந்து சின்ன குழந்தையா இருந்தால் கூட எங்கள் அம்மாலாம் ரெட்டு ஜடை போட்டு அவ்வளோ பூ வருவாங்க. அக்கா தங்கச்சிக்குள்ளேயே அவ்வளோ சண்டைலாம் வரும் பூக்காகவே. ஸோ இப்போ வந்து அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு. சரி நம்ம பாப்பாங்களுக்காக வைக்கலாம், இல்லாட்டா சாமி இன்றைக்கி டியூஸ்டே இல்லை, ஸோ அதனால அவங்களுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரளி, செம்பருத்தி, மல்லிகைப்பூ இவங்கெல்லாம் கிடச்சாங்க. இந்த மல்லிகைப்பூவோட வாசம், அதுவும் அடுக்கு மல்லி, இந்த மல்லி நல்லா ப்ளோ ஆனால் சூப்பராக இருக்கும். அவ்வளோ இது. சரி வாங்க நம்ம வந்து டெரஸ் கார்டனுக்கு போகலாம். ஸோ ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. போகும்போதே ஒரு மாதிரியாக தான் இருந்தான். ஸோ அதனால் நீங்களும் வந்து என் கார்டன் தாங்க எனக்கு எல்லாமே உண்மையிலே சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் மனசு ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மனசை வந்து ரிலாக்ஸேஷனுக்காக வச்சுக்கிற ஒரே இடம் எனக்கு என்னோடய கார்டன் தான். ஸோ என்னோடய கஷ்டத்துக்கு அவனால் முடிஞ்ச காயை வந்து எனக்கு கொடுக்குறான். அதையும் தாண்டி எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்குறான். ஸோ இங்கேயும் வந்து கொத்தவரங்காய் இருந்தானுங்க, 2, 3 கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான, அவ்வளோ குட்டியோடு பூவிலேருந்து எவ்வளோ பெரிய காய் வந்துட்டுருக்குறான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 4 இங்கேயும் வந்து 4 to 5க்குள்ளே வந்து ஒரு கொத்தவரங்காய் கிடச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டாக, அவ்வளோ அழகாக இருந்தான் பார்க்குறதுக்கே. அவ்வளோ குட்டியாக இருக்குது அந்த பூ. கொத்தவரங்காய் பூ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அவரைக்காய் கொஞ்சம் இருந்தான், கோழி அவரை. இது என்ன ஒன்றுனா, நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆனால் பண்ண முடியாது. அது வந்து சில சப்போர்ட் இருக்காது. சில என்விரான்மெண்ட்டு மெயினாக வந்து சப்போர்ட் இருக்காது. எல்லாமே இருந்தும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார்டன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து எந்த ஒரு நான் சொன்ன அந்த அதிசயம் இவங்க தான், குக்கும்பர், வெள்ளரிக்காய். அது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா போன சம்மர் வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு குட்டியோன்னு குக்கும்பர் ஹார்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் போன சம்மரில் போடவே இல்லை. இந்த சம்மரில் சும்மா போடலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டதில் ஒரு குக்கும்பர் வந்திருக்குறாங்க. இன்னொரு குக்கும்பர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்கன்னு. பாப்பாங்களுக்கு போய் கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே கிளம்பியாச்சு. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கார்டன் செட் பண்ணி பாருங்கள். எனக்கு என்னோடய கார்டன் தாங்க. இதெல்லாம் வந்து இது இல்லாமல் எனக்கு வந்து எங்காவது போகணுன்னா கூட இப்போலாம் போகிறக்கே மனசு வர மாட்டுது. ஏன்னா அப்படி ஒரு அடாப்ட் ஆகிட்டேன். ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு இப்படி கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு இதுலேயும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த ஒரு இது கொடுக்குது. அதுக்கேற்ற இது வருதான்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வரும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்படி வந்துட்டுருக்கா பாரு. கடைசியாக வந்து டைனிங் டேபிளுக்கு வந்தாச்சு. தண்டுக்கீரை, குக்கும்பர், பிரிஞ்சால், அவரைக்காய், பெரண்டை, அப்புறம் சில்லி. ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் சாமிக்கு பூ எல்லாமே கிடச்சிருச்சுங்க. இதை விட நம்மளுக்கு வேறு என்ன வேணும்?
என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. சப்போர்ட்டிங்னா பசங்கள பார்த்துக்கிட்டா வேறு வேலைக்கு போகலாம். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து என்னோடய ஃபேமிலிக்கு பண்ணுறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த லைஃப்.